சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம், மழை மிக குறைவு, ஆனால் வெள்ளம் அதிகம். அதுதான் இன்றைக்கி சென்னையோட நிலைமை. ஏற்கனவே சென்னையில் நிறைய வெள்ளம் வந்தது. 2015 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதுவரை வரலாறு காணாத வெள்ளம் வந்தது. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆளுங்கள்லாம் அவங்கெல்லாம் ஸ்டாலின் சொன்னார், கருணாநிதி அப்போ உயிரோடு இருந்தார், அவரும் சொன்னார். செம்பரப்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட சொன்னார் ஜெயலலிதா, அவர்களால் தான் இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வந்ததுன்னு. அப்போ எல்லாருமே அவரை குற்றம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எடப்பாடி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஏடிஎம்கே கொண்டு வந்து இருக்கிற இதெல்லாம் அடைச்சிவிட்டாங்க, அதனால தான் வெள்ளம் வந்தது அப்படின்னா. இப்போ இவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க, சென்னையில் வெள்ளத்தை தடுக்க போகிறோம். சரி, தடுங்க, எப்படிப்பா தடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் 4000 கோடி ஒதுக்கிட்டேன்ட்டார் ஸ்டாலின். சரி, 4000 கோடி ஒதுக்கிட்டீங்க, 4000 கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்த மந்திரி நேரு கையில் கொடுக்க போகிறோம். நான் சொன்னேன், திருடங்கையில் சாவியை கொடுத்தாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நேரு கொள்ளையடிக்கிறதுல பேர் போனவர், அவர் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய அவருடைய துறையில் ஆட்களை எடுத்ததுக்கு நிறைய ஒவ்வொரு இதுக்கு 40 லட்சம் 50 லட்சம் வாங்கினாருன்னு சொல்லி டிஜிபிக்கு எழுதிட்டாங்க. எழுதி எஃப்ஐஆர் போடுன்னு சொல்கிறாரு. சொல்கிறாங்க, இவங்க எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்காங்க. அவ்வளவு யோகியர், அவ்வளவு உத்தமர். அவர் வேலை கொடுக்குறதுலேயே பண்ண வாங்குகிற ஆள்கிட்ட போய் 4000 கோடி கொடுத்தா உருப்படுமா? 4000 கோடி வச்சு என்ன பண்ணார் ஸ்டாலின் கேட்டார். எப்படி 4000 கோடி வச்சு தனியாக கவலைப்படாதீங்க. நம்ம ஏங்க இந்த கம்பெனிக்காரனுக்கெல்லாம் ரூபாயை போய் கொடுக்கணும்? அவன் சம்பாதிக்கிறதுக்கா? மக்கள் பணம், நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நம்ம சாப்பிடலாம், நம்ம கொள்ளையடிக்கலாம், கம்பெனிக்காரனுக்கு விடலாமா? நான் பார்த்துக்கிறேன். நம்ம கட்சிக்காரன்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தா அவன் பழப்பான்ல, அப்போ தானே எலெக்ஷனில் வேலை செய்வான் நம்ம கட்சிக்காரன். அதனால் நம்ம கட்சிக்காரனை வச்சு நான் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னு கட்சிக்காரனை பிடிச்சார். ஒவ்வொருத்தனையாக பிடிச்சிருந்தா கான்ட்ராக்டு இந்த இடத்துல குழி தோணும் எவ்வளவு? ஐயா, இங்கே ஒரு 10 லட்சம், எனக்கு 4 லட்சம், 6 லட்சத்தில் முடி. அவன் 6 லட்சத்தில் எப்படி சார் முடிக்க முடியும்? மந்திரியே 4 லட்சம் வாங்கிட்டார். ஏதோ இருக்கிறத வச்சு முடியானா அவன் இருக்கிற ஆளுங்களை வச்சு தோண்டியும் தோண்டாமையும் குழியை அடைக்காமலையும் அப்படியே விட்டால் மறுபடியும் 2023 வந்தால் மழை வந்ததில் வெள்ளம் மிதக்குது சென்னை. எல்லோரும் கேட்டாங்க, 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சுன்னு. ஸ்டாலின் சொன்னார், 48% தான் முடித்தோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதனால் அடுத்த மழையில் எல்லாம் சரியாயிடும். அடுத்தது 2024 அவ்வளோ பெரிய மழை இல்லை, சாதாரண மழை பெஞ்சால் மறுபடியும் வெள்ளம். வேலைச்சேரியில் இருக்கிற மக்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, காரெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ கேட்டாங்க, என்ன போன தடவை தான் சொன்னீங்க 48%, இந்த தடவை என்ன? இந்த தடவை 90 to 95% செஞ்சுட்டோம், இன்னும் ஒரு 5% செய்யலை, அதனால் இப்படி இருக்குன்னாங்க. சரின்னு இப்போ பார்த்தா இப்போ மழையே இல்லை. அந்த மேயர் பிரியாங்கிறவங்க சொல்கிறாங்க, 15 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் சென்னையில் தண்ணி நிற்காது. 15 சென்டிமீட்டராக, 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யலை. ஆனால் எந்த அளவுக்கு வெள்ளக்காடாக சென்னை காட்சி அளிக்குதுன்னு இந்த வீடியோ வைப்பாங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. அப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுது? மறுபடியும் 100% வேலையை முடித்து மறுபடியும் சென்னை தண்ணீரில் மிதக்குது. அப்போ என்ன தான் காரணம்? 4000 கோடி வாங்கியவங்கெல்லாம் என்ன தான் பண்ணாங்க? ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டி எத்தனையோ இருக்குது, அங்கெல்லாம் என்ன நிலைமை அப்படின்னா, பெங்களூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே எவ்வளோ நிற்கிதா போய் பாருங்கள், எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிற்கிதா போய் பாருங்கள். மகாராஷ்டிரா நம்மளை விட மக்கள் நெருக்கம் அதிகம், நம்மளை விட இங்கே இதெல்லாம் அதிகம், மக்கள் தொகை அதிகம், மக்கள் நெருக்கம் அதிகம், பக்கத்துலாம் வீடு இதெல்லாம் இருந்தும் அங்கே ஒரு பொட்டு தண்ணி நிற்கலையே, இதை விட அதிகம் மழை பெய்யும் போது. அப்போ ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இப்படி நிற்கிதுன்னா, அவன்லாம் எப்படின்னா அவங்களும் கொள்ளையடிப்பான், அரசியல்வாதி எல்லா பேரும் கொள்ளையடிக்கிறவன் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பாதுகாப்பு விஷயத்தில் கொள்ளையடிக்க மாட்டான். அவன் யோசிப்பான், அவனுக்கு மனசாட்சி இருக்குல்ல, இதில் கொள்ளையடிச்சோம்னா மக்கள் தண்ணி நிற்கும், வீட்டுக்குள்ளே புகுந்துடும், அவ்வளோ வெறும் நம்மளை விடமாட்டான். கேரளாலெல்லாம் உதப்பான், கம்யூனிஸ்ட்டு கேரளாவில் இருக்கிறவன்லாம்
ஒழுங்காக நீங்கள் ரூபாயை இது பண்ணிவிட்டு தண்ணி நின்றுச்சு உங்களை தொலைச்சி போடுவான். அதனால் அவன்லாம் பயந்து எல்என்டியில் கொடுத்தான் மகாராஷ்டிராவில். சொன்னான், டே மக்கள் எங்களை உதப்பான், எல்லாம் தண்ணி ஒரு கொட்டும் நிற்கக்கூடாது, நீ கேட்குற ரூபாயை கொடுத்துட்றேன், எனக்கு நீ கமிஷன் கூட கொடுக்க வேணாம், 4000 கோடி செலவு பண்ண மக்களுக்கு, எனக்கு கமிஷன் வேணாம், இதில் வேணாம் கமிஷன், மக்களுடைய பாதுகாப்பு விஷயம் அப்படின்னு கொடுத்தான். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே எவ்வளவு மழை பெஞ்சாலும் இதை விட 3 மடங்கு 4 மடங்கு பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்கிறது. கரெக்டாக வடிகால் அமைச்சு என்ஜினியருங்களை வச்சு விஞ்ஞானபூர்வத்தமாக இன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உலகம் முழுவதும் எது இருக்கோ வெள்ள வடிகாலுக்கு அதை பூரா இல்லன்ட்டி பண்ணி க்ளீனாக ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை. காரணம் 4000 கோடி அவனுக்கு போச்சு. இங்கே 4000 கோடி மந்திரி பாதி எடுத்துக்கிறாரு, 40%, 1200 கோடி இவருக்கு வந்துருச்சு. போனது 2200 கோடி. அங்கே எல்என்டியில் கான்ட்ராக்ட் விட்டான், இங்கே யாருக்கு விட்டான்? லோக்கல் கட்சிக்காரனுக்கு விட்டான். கட்சிக்காரனை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, திமுகவில் எப்படி கொள்ளையடிப்பாங்க. அவன் என்ன பண்ணான்? அவங்க பேருக்கு ஒரு 10-20 பேர் வச்சு குழி தோண்டியாச்சு, தண்ணி போயிடும் அப்படின்னா. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, என்ன வெள்ளம் முதல்ல இருந்ததை விட கூடுது. ஒழுங்காக அந்த 4000 கோடியை ஒதுக்காமல் விட்டு இருந்தால் முன்னாடி இருந்தோட ஓரளவுக்கு இருந்திருக்கும். உனக்கு 4000 கோடியும் கொடுத்து கட்சிக்காரனை விட்டு கணக்கை காமிச்சு போட்டு மறுபடியும் வெள்ளம் வந்துடுச்சு. மேல் பிரியா சொல்லுது 15 சென்டிமீட்டர் இருந்தாலும் வெள்ளம் வரலாம். அவங்க 2-3 சென்டிமீட்டர் கூட இல்லையே. ஒரு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டி, அதுலேயும் தள்ளாடுகிறது சென்னை. அதனால் திருந்தவே மாட்டான் அரசியல்வாதிகள். இவங்கன்னு இல்லை, யார் வந்தாலும் நான் நல்லது நடக்குமான்னு தெரியல. இதில் போய் கொள்ளையடிக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கொள்ளையடிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இந்த டாஸ்மாகுக்கு போகிற, டாஸ்மாகிலேருந்து டெய்லி பணம் வருது உங்களுக்கு, குடிக்கிறான், அவன் பணத்தை கொடுக்குறான், உங்கள் ஆளுங்களை வச்சுக்கிட்டு உற்பத்தி பண்ணுறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, பாரில் கொள்ளையடிக்கிறீங்க, அடித்து தொலைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா குடிக்கிறவன் கொடுக்குறான், அதை அடிக்கிறீங்க. இது அப்படி இல்லையே. மக்களுடைய வரி பணத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை, வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கை, இதில் போய் அடிச்சிங்கன்னா இப்படித்தான் சென்னை வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சென்னை வெள்ளம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிற வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. 4000 கோடி நம்முடைய பணத்தை செலவு செய்தும் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுங்கள். நான் மக்கள் பணத்தை 4000 கோடி எடுத்தீங்கல்ல, இது எதுக்கு செலவு பண்ணீங்க, யாருக்கு செலவு பண்ணீங்க, ஏன் இவ்வளோ செலவாகியும் வெள்ளம் வருது, ஏன் எல்என்டி போன்ற பெரிய நிறுவனங்களிடம் இதை விடவில்லை அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து.